வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை அவர்களை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் செல்வோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இந்த சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. வாழ்க வளமுடன். குருவே துணை. உயர்ந்த உண்மை. உயர்ந்த உண்மை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அப்ப என்ன இருக்கு? அப்போ உண்மைன்னு ஒண்ணு இருக்குது, அதை விட ஒரு படி உயர்ந்ததா வேற ஒண்ணு இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? பொதுவா எல்லாரும் உண்மைன்னு எதை சொல்றோம்? ஒரு குறிப்பிட்ட சூழல்ல எது எல்லோருக்கும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இருக்குதோ அதை நம்ம உண்மைன்னு சொல்றோம். உண்மையை மெய், சத்தியம், வாய்மை, நேர்மைன்னு பல பொருட்கள்ல நம்ம பல வார்த்தைகளால நம்ம அதை சொல்றோம் இல்லைங்களா? ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் சொல்லும் பொழுது, வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல்னு சொல்றாரு. அதாவது பிறருக்கு எந்த விதத்திலும் தீங்கு தராத சொற்களை சொல்வதாகும். அப்போ இன்னொரு இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க? பொய்மையும் வாய்மை இடத்தே புரை தீர்ந்த நன்மை பயக்கும் என்னன்னு சொல்றாரு. அதாவது குற்றமற்ற தூய்மையான நன்மை விளைவிக்கும் என்ற மட்டும் பொய் சொற்கள் கூட உண்மைன்னு எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. உண்மைக்கு ஒப்பாகும்னு சொல்றாங்க. அப்போ இங்க ஒரு முக்கியமான கருத்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, பொய் சொன்னாலன்றி அங்கு வேறு வழியே கிடையாது. அந்த நேரத்துல ஒரு பொய்யால ஒரு அறச்செயலுக்கு வழி இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அங்க அந்த பொய் வாய்மைக்கு ஒப்பாகும்னு நம்ம ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் விளக்கியிருக்காங்க. அப்போ புரை தீர்த்த அப்படின்ற வார்த்தைக்கு அதுதான், அந்த இடத்துல எந்த ஒரு காரணத்தாலும் வேற யாருக்கும் எந்த ஒரு தீமையும் இல்லைன்ற நேரத்துல மட்டும். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ உண்மை அப்படின்றதுக்கு ஒரு சில மாறுபாடு கருத்துக்கள்லாம் இடையில சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு இல்லைங்களா? அப்போ உயர்ந்த உண்மைக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு நூலிழை வித்தியாசம் இருக்கிறத நம்மால தெரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா ஒரு விஷயத்த உறக்க சொல்றதால மட்டும் பொய் உண்மை ஆயிடாது. விவேகானந்தர் அவர்கள் சொல்லும் பொழுது, பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாதுன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே எதை சொல்றாங்க? உண்மை அப்படின்னு சொன்னா இந்த உயர்ந்த உண்மையத்தான் சொல்றாங்க. அப்போ உண்மைனா அதை நம்ம உள்கூட்டல் மை, அதாவது உள்ளத்தில் இருக்கும் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். கடவுளுக்கும் உண்மைன்னு இன்னொரு பேர் இருக்கு. கடவுள்னா கட கூட்டல் உள், அதாவது உள்கட, உள்ளுக்குள் கடந்து சென்றால் உள்ளுக்குள் உள்ள ஒளியை உணரலாம். அப்போ எது அந்த ஒளியாக இருக்குது? அவைத்தாய் அவர்கள் ஒரு கவிதையில சொல்றாங்க, விண்ணிறைந்து நின்ற பொருளே உடம்பதன் உள் நிறைந்து நின்ற ஒளின்னு சொல்றாங்க. இப்ப எல்லா மகான்களும் இந்த மாதிரி கருத்தை தான் வேற வேற விதத்துல நமக்கு தெரிவித்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அருட்தந்தை அவர்களும் நமக்கு இதை ரொம்ப எளிமையாக படிக்காதவங்க கூட புரிஞ்சுக்கக்கூடிய வகையில விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மோட அருட்தந்தை எவ்வளவு எளிமையான தன்னடக்கமான மகான்றத நாம அவரோட பாடல்கள்ல இருந்தே புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? ஒரு பாடல்ல அவங்க சொல்றாங்கல்ல, முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர், இன்றைய விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் இயங்கிற மின்சாரத்தால் எல்லோருக்கும் விளக்கலாம்னு சொல்றாங்க. அப்போ இந்த உயர்ந்த உண்மையான அந்த தெய்வம், பரவழி, பரபிரம்மம், சுத்தவழிதான் நமக்குள்ளாக அறிவாகவும் உயிராகவும் இயங்கிக் கொண்டு இருக்குது. இதை உணர்ந்து கொள்வதற்கு மனிதர்களுக்கு அறிவு இருக்குதுன்னு விளக்கம் கொடுக்குறாங்க. ஒரு கவிதையில சுவாமிஜி அவங்க, உண்மையான தெய்வமேதான் பரவெளியாம் பிரம்மம், உயர்ந்து உணர மனிதனுக்கு ஒத்த அறிவு உண்டுன்னு சொல்றாங்க. ஆக இந்த மாதிரியாக உயர்ந்த உண்மைய உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவு இருந்தும் பெரும்பாலான மக்களால
அதை உணர முடியல. ஒரு சில மகான்களால மட்டும்தான் அந்த உயர்ந்த உண்மைய உணர முடிந்தது. அப்போ எதெல்லாம் தடையா இருக்குது? நம்ம அருட்தந்தை அந்த என்னவெல்லாம் தடையா இருக்குதுன்றதையும் நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அது விளக்கம் கொடுத்ததோட மட்டும் இல்லாம, அந்த தடைகள் எல்லாம் எப்படி நாம தாண்டி வந்து உண்மை உணர்வு பெற முடியுன்றதுக்கும் நமக்கு வழிமுறைகள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம மேல எவ்வளவு ஒரு அக்கறை பார்த்தீங்களா? நம்ம அருட்தந்தைக்கு. அன்பு, பாசம், அக்கறை எல்லாமே இருக்குது. இந்த மனித குலம் எல்லாமே வந்து அமைதியான முறையில வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்றது அவங்களோட நோக்கமா இருந்திருக்குது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம அருட்தந்தைய பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு இந்த உலகமே போற்றுது. சரி, என்னவெல்லாம் காரணம்னு பார்க்கலாமா? அனுபோகிக்கும் பொருட்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் வாழ்வில் பாசம், துன்பம், அனுபோக இயந்திரமாய் மனிதன் ஆவான். அறிவு உயர்வில் தடையாம், அமைதி கிட்டா. அனுபோக போட்டி மிகும் சமுதாயத்தில் அன்பு குறையும், பகையும் பிளவும் உண்டாம் சொல்றாங்க. ஆக மனிதர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பேராசை காரணமாக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை அதிகமாக்கிக்கிட்டே போறாங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க அதிகமாக்கிக்கிட்டே போகும் பொழுது அந்த பொருட்கள் மேல பற்று அதிகமா போயிடுது. அந்த பொருட்களை மற்றவர்கள் பகிரவோ அல்லது பயன்படுத்தவோ தொடவோ அனுமதிக்க மாட்டேன்றாங்க. ஒரு ஒரு வாட்ஸ்அப்ல வந்த ஒரு கதை இல்ல நடந்த விஷயமா தெரியாது. இந்த அனுபவிக்கும் பொருட்கள் அப்படின்னும் போது ஒரு மனிதர் என்ன பண்றாரு, ஆசாசியா ஒரு கார் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த காரை தொடச்சு வைப்பாரு. வந்த ஆஃபீஸ் போயிட்டு வந்தாருன்னா காரை பார்க்கறது, அதை துடைக்கிறது, அதை ரசிக்கிறது இப்படியே பண்ணுவாரு. மற்ற நேரங்கள்ல டிவி பார்க்கறது, அப்படியாக வந்து டைம் அப்படிதான் செலவு பண்றாரு. அந்த வீட்டுல அவரோட குழந்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்பா நம்ம கிட்ட பேச மாட்டேன்றாங்க, நம்ம கூட கவனிக்க மாட்டேன்றாங்க. காருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் தான் அதிகமா இருக்கு. அப்போ நம்ம இந்த கார்லயே வந்து நம்ம அப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதலாம்னு சொல்லிட்டு ஒரு காயின் எடுத்துட்டு அந்த கார்ல எழுதுது அந்த குழந்தை, அப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த குழந்தை என்ன எழுதியிருக்குன்றத கூட அவர் பார்க்கல. அந்த குழந்தை காரல கிறுக்கிட்டான், காயின் வச்சு கோடு போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்தது பாருங்க கோபம். அந்த குழந்தைய அந்த அடி அடிக்கிறாரு, கண்ணு மண்ணு தெரியாம அடிக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சு அந்த குழந்தை வந்து அந்த சுய நினைவு இல்லாம அந்த குழந்தை மருத்துவமனையில சேர்க்கிற அளவுக்கு வந்து அவருக்கு கோபம் வந்து அளவுக்கு அதிகமான கோபம், தலையமே மண்டையக்கு உள்ள இது சொல்லுவாங்கல்ல, சூடு ஏறிடுச்சுன்னு அந்த மாதிரி அடிச்சு அந்த குழந்தை மருத்துவமனையில அனுமதிச்சுட்டு அம்மா அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவர் வருத்தப்படுறாரு, ஐயோ ஒரு க்ஷணம் நாம பொறுமையா இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு அப்படி இது பண்ணிருக்காரு. அந்த குழந்தையும் வந்து கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குது. அப்போ வந்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அப்புறம் சரி வீட்டுக்கு அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க, இவர் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு கார்கிட்ட வராரு. அப்பதான் அந்த குழந்தை எழுதுனது அவர் பாக்குறாரு, அப்பா ஐ லவ் யூன்னு. அப்ப பாருங்க, அந்த குழந்தை தன்னோட அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்பாவோட கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அந்த குழந்தை பண்ண வேலை. ஆனா இந்த மனிதருக்கு அந்த பொருள் மேல இருக்க பற்று, குழந்தைய கூட கவனிக்கிறதுக்கு முடியல. குழந்தை அந்த மாதிரி அந்த பொருள் பற்று அப்படின்றது அவ்வளவு அதிகமாயிடுது. அதனால என்ன ஆகுது, அந்த உறவுகளோட மனதை புரிஞ்சுக்கவும் முடிய மாட்டேன்றது, புண்படுத்துற நிலையும் அதிகமா இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது புதிய புதிய பொருட்களை வசதிகளை அனுபவிக்கிறதுக்கு மேலும் மேலும் ஆசை வந்துகிட்டே இருக்குது. இப்போ விருப்பத்துக்கும் தேவைக்கும் உள்ள வித்தியாசம் அங்க மனிதர்கள் கிட்ட மறந்து போகுது. எது விருப்பம், எது தேவை, தேவைக்கு அது வேண்டிய எல்லாமே இந்த இயற்கை மனிதர்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு நம்ம அருட்தந்தை சொல்வாங்க. ஒரு உயிர் இந்த உலகத்துல ஜனிக்குது அப்படின்னா அந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் கொடுத்துட்டு தான் அந்த உயிரை வந்து இந்த பூமியில ஜனிக்க வைக்குது இயற்கை அப்படின்றத வந்து
சுவாமிஜி நமக்கு விளக்கி கொடுத்துருக்குறாங்க. அதைத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க, ப்ராவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இயற்கை வந்து எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணி வச்சுட்டு தான் ஒரு உயிரை வந்து இந்த உலகத்துல ஜனிக்க வைக்குது. அப்போ தேவையான வசதி வாய்ப்புகளோ இல்ல ஒரு உயிர் வாழ்வதற்கு தேவையான சுற்றுப்புற சூழல், ஆஹ் எல்லாமே வசதி எல்லாமே வந்து அந்த உயிர் ஜனிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த இயற்கை உருவாக்கி வைக்குது. ஆனா ஏன் இந்த மாறுபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, அது முக்கியமா மனிதர்கள் கிட்ட அவங்க வந்து அந்த தேவையை விட விருப்பத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அப்போ விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது புதிய புதிய பொருட்கள், புதிய புதிய வசதி வாய்ப்புகளை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் எல்லாம் அனுபவிச்ச பிறகு என்ன ஆகுது, மனம் வந்து அதுல ஒரு சலிப்பு ஏற்பட்டு போகுது. அதுக்கப்புறம் இன்னும் என்ன இன்னும் என்ன அப்படின்ற மாதிரி அந்த மனக்கசப்பு ஏற்படுது. அப்போ அடிப்படை அறநெறி கூட இல்லாம போயிடுது. அடிப்படையா கடைபிடிக்க வேண்டிய அந்த அறநெறி கூட வந்து மனிதர்கள் வந்து விட்டுடுறாங்க. அதனால அன்பு குறைந்து அங்க வந்து போட்டி, பொறாமை அந்த மாதிரியான நிலைமை தான் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா நாம எந்த மாதிரி வாழணும்னு நினைச்சோமோ அந்த மாதிரி வாழ முடியலையே அப்படின்ற மன உளைச்சல் அதிகமா போயிடுது. அப்போ இந்த மாதிரி பண்ணும்பொழுது அந்த உபயோகிக்கக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்திக்கிட்டே போறோம். அப்ப அந்த பொருள் எல்லாத்தையும் சரியா மெயின்டைன் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு செலவு வரும். அப்போ பொறுமை இல்லாதவங்க என்ன பண்றாங்க, நிறைய பொருட்கள் வாங்கிட்டு அதை வந்து பயன்படுத்துறதுக்கு சரியா பயன்படுத்தாம அது வந்து சரியா கெட்டு போயிருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணணும் அப்படின்ற பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒண்ணு அந்த ஒரு பொருளை மாத்திட்டு வேற பொருளை வாங்குவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த பொருளை கொண்டு வந்து மாத்தி யாரு, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல, சரி போற வழியில வேற ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் வந்து அங்க பொருட்கள் கூடிக்கிட்டே போகுது. அப்ப இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது எவ்வளவு பணம் வரையும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஒரு குடும்பத்துக்கு அங்க பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ பணம், பொருளாதாரம் அப்படின்றது வாழ்க்கைக்கு மிக மிக அத்தியாவசியமான விஷயம்தான். ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கையா ஆயிடாது. ஆனா என்னன்னா இந்த மாதிரி நம்மோட பேராசை அப்படி இல்லைன்னாக்கா பொருட்கள் மேல வச்சிருக்கக்கூடிய பற்று இல்ல நம்மோட அலட்சியம், இந்த மாதிரியான நம்ம வந்து நம்மோட எண்ணத்தை சரி பண்ணாம இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுன்னா, எவ்வளவு சம்பாதிச்சாலும் அங்க பண பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ சம்பாதிக்க கூடிய பணத்தை தேவையான இடத்துல தேவைக்கேற்ப செலவு செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. அப்பதான் ஒரு குடும்பத்துல அமைதின்றது கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி இப்ப இருக்க காலகட்டத்துல பார்த்தோம்னா, இப்போ நிறைய செலவு பண்றதுக்கு வந்து அரசாங்கத்துல இருந்து எல்லாமே, வியாபாரிகள்ல இருந்து எல்லாமே எப்படி செலவு பண்ண வைக்கலாம் மக்களை அப்படின்றத வந்து நிறைய வந்து அதுக்கான வலை விரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப விலைவாசி இல்லாம பார்த்தோம்னா கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டே போகுது. அப்போ என்ன ஆகுது, ஒரு குடும்பத்துல நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய நபர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்குது அப்படின்னாலும் அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படுது. இப்போ வயதானவங்க இருப்பாங்க, அவங்களால வருமானத்தை ஈட்டக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாம இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஒரு பென்ஷனோ இல்ல அந்த மாதிரி வராத ஒரு சூழ்நிலை இருக்கும். அது இல்லாம ஒரு சிலருக்கு வந்து குடும்பத்துல வந்து வயதாகும் போது நோய்வாய்ப்படுறது அப்படின்றது சகஜம்தான். அப்போ ஒரு சிலருக்கு வந்து அப்ப மருத்துவ செலவுகள் அதிகமா இருக்கும். அப்ப இந்த மாதிரியான நேரங்கள்ல அந்த குடும்பத்துல அந்த நபர்களுக்கு மரியாதையே இருக்காது. அப்போ இதையெல்லாம் நம்ம நடைமுறையில பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகும், அந்த நபர்கள் கண்டிப்பாக மனசு வருத்தப்படத்தானே செய்யும். அந்த வருத்தால என்ன ஆகுது, அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்களை பாதிக்குது. அப்ப அந்த மாதிரியான குடும்பங்கள் என்ன ஆகுது, அன்பு குறைஞ்சு போகுது. அரவணைப்புன்னா என்னன்னே தெரியாம போயிடுது. இன்னும் சொல்ல போனா பெரியவங்களை அவமரியாதைப்படுத்துற போக்கு இந்த காலத்துல இன்னும் அதிகமாகிட்டே போகுது. இந்த போட்டி, பொறாமை இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாகிட்டு தான் போகுது. அப்போ
அது அப்படி இல்லைன்னா ஒரு சில கும்பல், ஒரு சில மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு எல்லா நேரத்திலயும் நான் நினைக்கிறது நான் நினைச்சபடியே நடந்துடணும். நான் ஒண்ணு வேணும்னு நினைச்சேன்னா அது எனக்கு உடனே வந்துடணும். நான் எதிர்பார்க்கறது நடக்கணும் அப்படின்ற ஆசை நிறைய வளர்த்துக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் சாத்தியமா? அப்படி நடக்க முடியுமா? உம் நாம நம்மோட ஆசைக்கு அளவில்லாம போயிட்டே இருக்கும் இல்லையா? ஒன்ஸ் ஒரு பொருளை ஆசைப்பட்டோம், அந்த பொருள் அந்த நேரத்துக்கு உடனே கைக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த நேரத்துல என்ன ஆகும்? இதை விட இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற மாதிரியான நிலை ஏற்படும் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுது? அந்த இடத்துலயும் இந்த மாதிரியான சிக்கல்கள் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இதுல எல்லாம் இருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு அறிவுல தெளிவு வேணும். என்ன தேவை, எவ்வளவு தேவை, எது விருப்பம், எது தேவை அப்படின்ற வித்தியாசத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி எல்லாம் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே கேட்டுக்கணும். அப்படி கேட்டுக்கொண்டாதான் கொஞ்சமா கேட்டுக்கொள்வதற்குவே பார்த்தோம்னா சிந்தனை ஆற்றல் அப்படின்றது அவசியமா தேவைப்படுது. அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அருட்தந்தை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் நமக்கு அவசியமா தேவைப்படுது. நம்ம அருட்தந்தை அவர்கள் எல்லா இடத்துலயும் சொன்னதை மட்டும் இல்லாம அவங்க அந்த மாதிரி வாழ்ந்தும் காட்டியிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ எல்லா ஒவ்வொன்றும் அவங்க நமக்கு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வாழ்ந்து பார்த்து அதைத்தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த மாதிரிதான் நம்ம வாழணும். பொதுவா மனிதர்கள் அப்படின்றவங்க என்ன பண்றாங்க, வாழும் ஒரு குடும்பத்துல இது சரி, இது பிரச்சனையா இருக்கு, இது சகிச்சுக்கிட்டு வாழ்வோம் அப்படின்றலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறத விட சகிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வாழறத விட நம்மள நாம செதுக்கிட்டு வாழறதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரிதான் நமக்கு நம்ம அருட்தந்தை வாழ்ந்தும் காட்டி இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, மனிதர்கள் அப்பதான் ஒரு கவிதையில சுவாமிஜி சொல்றாங்க இல்லைங்களா, தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கு அப்போதே அளிக்கும் சரி விளைவு எப்பொழுதும் கவலையுற்று இடர் வருவார் இதை உணராதார்ன்றாங்க. அப்போ நம்ம சுவாமிஜி இதையெல்லாம் பார்த்து எந்த மாதிரி இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு உணர்ந்துகிட்டு வாழ்ந்ததாலதான் மனித குலம் எப்படி வாழுதுன்றதையும் அவங்க பாக்குறாங்க. பார்த்ததாலதான் இந்த கவிதையை கொடுக்குறாங்க. அப்போ மனிதர்கள் எப்படி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரிதான், நான் நினைச்சதெல்லாம் எனக்கு வேணும், நான் பார்க்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும், அப்படி இல்லைன்னாக்கா இந்த பொருள்பற்று அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்களோட எதிர்பார்ப்பு ஒண்ணா இருக்குது, அங்க நடைமுறை அப்படின்றது வேறவா இருக்குது. அப்போ என்ன செய்யணும், அப்போ எது உண்மை அப்படின்றத உணரக்கூடிய அந்த சிந்தனை ஆற்றல் அவசியம் தேவைப்படுது. அப்போ தெய்வமே தான் நமக்குள்ளாக அறிவாக இருக்குது. தப்பு பண்ணும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண்மையான அறிவு உள்ளுணர்வாக பல முறை வெளிப்படுது. ஆனா உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய இந்த மனிதகுலம் என்ன பண்ணுது, இந்த உள்ளுணர்வை அலட்சியப்படுத்திட்டு தேவையில்லாத விஷயத்துக்குள்ள போயிடுது. பல நேரங்கள்ல நமக்கே கூட பார்த்தோம்னா அந்த உள்ளுணர்வு வெளிப்படும். நாம என்ன பண்ணுவோம், சரி பரவாயில்ல, இது ஒரு விஷயத்தை முடிச்சிட்டு அதுக்கு போலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனா நாம அந்த அலட்சியப்படுத்தின ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்குதான் ஒரு ஒரு சில நேரம் ஒரு சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக நம்ம உள்ளுக்குள்ள அந்த மனசு ஒரு சில எனக்கு தோணுச்சு அப்படிம்பாங்க, அதை நம்ம உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கண்டிப்பா நாம மதிச்சு அதன்படி அதற்கு என்ன பண்ணணும் அதன்படி செயல்படணும். அப்போ சுவாமிஜி மாதிரியான பல மகான்கள் பார்த்தீங்கன்னா பல காலகட்டத்துல தோன்றி மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு பல அறிவுரைகளை வழங்கியிருக்கிறாங்க. அந்த அறிவுரைகளை கேட்கணும்னாலே முதல்ல கொஞ்சமாவது மனது அமைதி நிலைக்கு வரணும். அப்போ மனசு அமைதிக்கு முக்கியமா வரணும் அப்படின்னா நம்ம முக்கியமா கடைபிடிக்க வேண்டியது என்ன, இந்த நம்மோட தியானம் அல்லது தவம். இதுதான். இத செய்யும் பொழுதுதான் மனது ஓரளவுக்கு அது அமைதி நிலைக்கு வரும். எனக்கெல்லாம் தியானம் எல்லாம் தெரியாதுங்க, தவம் எல்லாம் பண்ண தெரியாதுங்க. ஆனா எனக்கு மன அமைதி வேணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணலாம், கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமோ இல்ல 10 நிமிஷமோ ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா அவங்கள கண்களை மூடி
அமைதியா இருக்க முயற்சி பண்ணணும். பல எண்ணங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், அந்த எண்ணங்கள்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும்போது, அவங்க சுவாசத்த கவனிக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பழகும்பொழுது, அந்த மன அமைதி அப்படின்றத ஓரளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இருக்கிற இடத்துல ஒரு நாளுக்கும் கொஞ்ச நேரமாவது, 1 மணி நேரமாவது நம்மோட நலனுக்காக நாம தியானம் செய்யணும். இது வந்து நம்ம மனவளக்கலையில இருக்க எல்லாருமே நம்ம ரெகுலரா செஞ்சுகிட்டு தான் இருப்போம். 1 மணி நேரம் தியானம் அப்படின்னா, காலையில ஒரு 1/2 மணி நேரம், மாலையில ஒரு 1/2 மணி நேரம். அப்புறம் நமக்கு தேவையான உடற்பயிற்சிகள். இது எல்லாம் செய்யும் பொழுது தான், நம்ம மனம் போற வேகத்துக்கு உடல் போகாது. அதனால என்ன அந்த அந்த வித்தியாசத்த நம்மால புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மாரி இது பழக பழக என்ன நடக்கும் அப்டின்னா, ஒரு ஒரு சிந்தனைய கொஞ்ச நேரத்துக்கு அசைப்போட முடியும். ஒரே சிந்தனையோட அத நம்மால கொஞ்ச நேரத்துக்கு அந்த அந்த சிந்தனை தொடர்ந்து அதிலேயே நிலைச்சு நிற்க முடியும். அந்த மாரி இருக்கும் பொழுது, நம்ம ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு நல்லது, கெட்டது ஆராய்ச்சி பண்ணி எது தேவை, எது தேவையில்ல அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய திறமை நமக்கு சாத்தியமாகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து உடனடியா முடியாது. கண்டிப்பா பயிற்சி மூலமா தான் முடியும். இந்த பயிற்சிகள தான் நமக்கு நம்ம அருள் தந்தை குடுத்திருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்காரணும். இப்போ தவம் பண்ணோம் இல்லைங்களா? துரியோதமம் பண்ணோம். தொடர்ந்து ஒரு 20, 25 நிமிஷம். அப்போ நம்ம அந்த 25 நிமிடமும் ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கணும் அப்படின்னா, நம்ம உடம்பு முதுகுத்தண்டு கூன் போடக்கூடாது, கால் நரம்பு மரத்து போயிடக்கூடாது. அப்போ நம்ம உடம்பு நமக்கு ஒத்துழைக்கணும். அப்போ இந்த மாரி ஒத்துழைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த உயிராற்றல் சீராக முழுமையா உடம்புல இயங்குறதுக்கு நமக்கு இந்த உடற்பயிற்சி அவசியம் தேவையா இருக்குது. அப்போ உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிரானது இறையாற்றலோட பின்னம் தான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. அப்போ அவைதாய் அவர்களும், ஐயன் திருவள்ளுவர் அவர்களும், திருமூலர் போன்ற பல மகான்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த தெய்வத்த, கடவுள உணர்வதற்கு நமக்கு தவம் உதவி செய்யுது. அப்படி தவம் செய்து மனத அமைதி நிலையில வச்சுக்கிட்டு அன்றாட வேலைகள செய்றவங்க எப்போதும் சாந்தமான மனநிலையில இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஐயன் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு குறள்ல சொல்லும் பொழுது, "தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார், அவம் செய்வார் ஆசையுட்பட்டு" அப்படின்றாங்க. அப்போ தவம் செய்யறவங்க என்ன பண்ணாங்க, தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருப்பாங்க. அப்படின்றதையும் அந்த காலத்திலேயே உணர்ந்து நமக்கு கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும்? தொடர்ந்து அந்த தவம் செய்து மன அலைச்சலை குறைச்சு மனத அமைதி நிலைக்கு கொண்டு வரணும். அந்த மாதிரி இருக்கவங்க மத்தவங்கள கூட தன்னை ஒப்பிட்டு கொண்டு மன அமைதி இழக்க மாட்டாங்க. மற்றவர்கள் கூட போட்டி போட மாட்டாங்க. எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் போட்டி எல்லாம் இருக்காது. அப்போ ஆழ்ந்த தியானம் தவம் செய்யும் நபர்களுக்கு எது வேணும், எது வேணாங்கிறது புரியும். அவங்க வந்து தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு வாழ்வதற்கான முயற்சி எடுத்து அந்த மாதிரி வாழ்வாங்க. அவர்கள் கிட்ட பொருள் கவர்ச்சி, புலன் கவர்ச்சி அதெல்லாம் இருக்காது. தடம் மாறாம இருப்பாங்க. இந்த தடமாற்றம் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து தியானம் செய்பவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க மனம் முழுவதும் மெய்ப்பொருளால நிறைஞ்சிருக்கும். அந்த மெய்ப்பொருளான இறைநிலை எல்லார் உடம்புக்குள்ளும் இருக்கிறதால தவம் செய்து உணர்ந்தவர்கள் அத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்ல பார்க்கும் பொழுது நம்ம இந்த உடம்புக்கு மெயின் ஒரு அர்த்தம், மெயின்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ ஏன் இது வந்து அழியக்கூடிய தேகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த அழியக்கூடிய தேகத்துக்கு அந்த காலத்துல வாழ்ந்த பெரியவர்கள் வந்து மகான்கள் மெய் அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு அர்த்தத்தோட தான் கொடுத்திருப்பாங்க இல்லைங்களா? அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இந்த உண்மையான மெய்ப்பொருளான தெய்வமானது இந்த உடலுக்குள்ள இருக்குது. அப்போ அதனால தான் என்ன பண்றாங்க, அந்த மெய்ப்பொருளான இறைநிலையானது எல்லார் உடம்புக்குள்ளும் இருக்கிறதால, இந்த அழியக்கூடிய தேகத்துக்கு அழியாத மெய்ப்பொருளான
மெய்ங்கிற பேரும் வந்திருக்குது. அப்போ எப்பவுமே மெய்ப்பொருளை மறவாது அதை உணர்ந்து நடக்கக்கூடிய தன்மைய நாம வளர்த்துக்கணும். அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த தான் தனது அப்படின்ற தேவையற்ற எண்ணம் வராம இருக்கும். அந்த மாதிரி எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கும் நமக்கு இந்த தவமும் அற வாழ்க்கையும் உதவியா இருக்கு. தவம் செய்யும் பொழுது அற வாழ்க்கை அப்படின்றது நமக்கு தானாகவே அது கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு நாம வந்துருவோம். சுவாமிஜி ஒரு கவிதையில சொல்லும் பொழுது, தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கம் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, ரொம்ப நாள் தவம் செய்து வந்த போது என்ன ஆகுது, தான் தனதுன்ற அந்த எண்ண எழுச்சி குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது அது சுவாமிஜியே கொடுக்குறாங்க பாருங்க. அவங்களுக்கு பல நாள் தவம் செய்த பிறகுதான் அந்த நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம அருட்தந்தை 35 வயதிலேயே முழுமையை உணர்ந்தவர்கள். அவங்க நமக்கு தெரியும் இல்லையா, 35 வயதிலேயே இறைநிலை உணர்வு பெற்ற பிறகும் கூட 50 வயது வரையில அவங்க இல்வாழ்க்கையில இருந்து இல்லறத்தன் கடமைகளை முறையா செய்துட்டு, அதுக்கப்புறம் 50 வயதுக்கு பிறகுதான் ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு, அவங்க உறவினர்களை கூப்பிட்டு அவங்க எல்லாருக்கும் விருந்து கொடுத்து, இன்னையில இருந்து நான் துறவற வாழ்க்கைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துறவற வாழ்க்கையை கடைபிடித்தாங்க. ஆனா அப்படி இருந்த பொழுதும் அன்னையர்கள் தேவையானதை செய்து கொண்டுதான் இருந்தாங்க இல்லைங்களா. அப்போ அப்படி அந்த கருமையும் தூய்மை அடைந்த அந்த மகானே என்ன சொல்றாங்க, பல நாள் தவம் செய்த பிறகு அந்த தான் தனதுன்ற எண்ண எழுச்சி குறைஞ்சது. அது குறைஞ்ச பிறகுதான் அந்த இறைநிலை நான் அவனாய் அப்படின்னு சொல்றாங்க. அறிவினது முடிவில் நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். நலம் எண்ணி நலம் செய்து வாழ கற்றேன்றாங்க. அப்போ எப்ப எல்லோருக்குமே நம்ம நன்மையே செய்யக்கூடிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உண்மையான உணர்வு, உயர்ந்த உண்மையாகிய அந்த இறைநிலை உணரும் பொழுது எல்லாருக்குள்ளும் அந்த இறைநிலை தான் இருக்குதுன்ற அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த மாதிரி தவமுறையும் அறநெறியும் தொடர்ந்து செய்யும் பொழுது இந்த உயர்ந்த உண்மையை நம்மால உணர்ந்து கொள்ள முடியுது. அப்படி உணர்ந்தவங்களோட எண்ணம், சொல், செயல்கள் நல்லபடியாக இருக்கும். தேவையான முறையில அவங்க தேவையான விஷயங்களை மட்டுமே செய்யும் பொழுது அப்போ அந்த குடும்பத்துல அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்போ எப்பொழுதுமே அறவாழ்வு வாழக்கூடிய மகான்களுக்கு கூட இந்த தான் தனதுன்ற எண்ணம் வர துடிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அந்த விழிப்பு நிலையில இருந்து தேவையில்லாத எண்ணங்களை செதுக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது மட்டும்தான் என்ன ஆகும்னா அந்த அந்த எழுச்சி நிலை அடங்கி உணர்வு நிலையில வாழ முடியும். அப்போ அருட்தந்தையை பார்க்கும் பொழுது இன்று வரையிலும் அவங்க அப்படிதான் வாழ்ந்தாங்க இல்லைங்களா. என்னைக்கு அவங்க முழுமை உணர்ந்தாங்களோ அதுல இருந்து அவங்க கடைசி வரைக்கும் அதன் பிறகுதான் வாழ்ந்தாங்க. நம்ம வழி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்பவும் நம்மள வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ சுவாமிஜி இந்த பாடலை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த பாடலுக்கு தலைப்புமே என்னன்னு பார்த்தோம்னா உண்மை உணர்வு தான். ஆக எப்பொழுதுமே விழிப்பு நிலையில இருந்து எண்ணங்களை கவனிக்கிறதும், துன்பம் தருவங்களுக்கு பதிலாக வாழ்த்து கூறும் பழக்கத்தை நாம நம்மோட இயல்பாக மாற்றிக்கொள்ளணும். சுவாமிஜி சொல்வாரு, நம்ம தவத்திலையும் பண்றோம் இல்லைங்களா. கடைசி என்ன பண்றோம், அந்த இறைநிலைய எதிரிகளாக நினைப்போர் இன்னல் புரிவோர் எவரினும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி அப்போ எதிரிகளாக நினைப்போர் அப்படின்னா அவங்க நினைக்கிறாங்க எதிரிகளை நம்ம. அப்ப எதிரிகளா நினைக்கும் பொழுது அவங்க நமக்கு என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வகையில துன்பம் கொடுக்கறதுக்கு துன்பம் கொடுப்பாங்க, இல்ல துன்பம் கொடுக்க எத்தனைப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல கூட நம்ம அவங்கள நினைச்சு வாழ்த்தணும்ன்றாங்க. ஏன் வாழ்த்தணும் அப்படின்னா, சுவாமிஜி சொல்வாங்க, நம்ம பழிச்செயல் பதிவு நீக்கம் எனில் அது துன்ப உணர்வாகவே இயற்கை நல்கும் சொல்வாங்க. நமக்கு ஒரு
பழிச்செயல் நீங்குது, நம்ம கிட்ட இருந்து ஒரு கர்மா கழியுது அப்படின்னா, அது வந்து எப்படி கழியும்னா, ஒரு துன்ப உணர்வ குடுத்துட்டு தான் நம்ம கிட்ட இருந்து போகுமாம். அப்போ அப்ப யார வந்து துன்பம் குடுப்பாங்க? துன்பம் குடுக்குறவங்கள நம்ம எதிரின்னு நெனச்சுக்கிறோம். அப்போ என்ன அதனால தான் என்ன சொல்றாங்க, அவங்க அந்த மாரி பண்றவங்கள கூட நம்ம வாழ்த்தணும். வாழ்த்தும் பொழுது, அந்த பழிச்செயல் பதிவானது கழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பழிச்செயல் பதிவு கழியும் பொழுது அது துன்ப உணர்வ குடுக்குது. ஐயோ! எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? எனக்கு மட்டும் ஏன் கஷ்டம்? நம்ம நெனைக்காம, ஓகே இந்த இடத்துல எனக்கு ஒரு பதிவு நீங்கிருச்சு. வாழ்க வளமுடன் நெனைச்சுட்டு அத பத்தியே யோசிக்காம அடுத்து என்னன்ற நம்ம போக ஆரம்பிச்சிடணும். அதெல்லாம் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம விழிப்பு நிலையில இருந்து நம்மோட எண்ணங்கள கவனிக்கும் பொழுது தான், அந்த நிலைமை வரும். அப்போ இந்த மாரி எல்லாம் பார்க்கும்பொழுது நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து சுவாமிஜி நெறைய விஷயங்கள குடுத்திருக்காங்க. அப்ப இந்த உடலுக்குள்ள இயங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல், உயிராற்றல், இறையாற்றல் என்னாகும், இந்த மாரி விழிப்பு நிலையில இருந்து தேவையில்லாத பற்ற செதுக்கிக்கிட்டே இருக்கும்பொழுது, இந்த உயிராற்றலோட திணிவு அதிகமாகும். அந்த உயிராற்றலோட திணிவோட அடர்த்தி நிலைக்கு ஏற்ப நம்மோட உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அப்படி உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொழுது என்னாகும், ஆம் நம்ம வாழ்நாள் வந்து நம்ம செய்யக்கூடிய நம்மோட கடமைகள நம்ம முறையா செய்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமா கிடைக்குது. ஆக அந்த விண் பொருளாகவும் மற்றும் அலையாகவும் இயங்குது. அதனோட இரட்டை நிலை வந்து பிசிக்ஸ்ல இருந்து டுயாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அ இத வந்து கண்டுபிடிச்சு சொன்னவருக்கு நோபல் பரிசு குடுத்தாங்க. நம்ம அருட்தந்தை இன்னும் ஒரு படி மேல போய், இன்னும் ஆழமாக, நுணுக்கமாக உள்ள இன்னும் போயிட்டு, அந்த விண்ணு தான் உயிராகவும் இருக்குது. விண்ணை இயக்கக்கூடிய சுத்தவெளி தான், சூத்திரதாரி தான் அறிவு சொரூபமாக இருக்குது. அப்போ உயிர், மனம் மூலமாகவும், புலன்கள் வழியாகவும் செல்றதால, இந்த உலகத்த நம்மால தெரிந்து கொள்ள முடியுது, உணர்ந்து கொள்ள முடியுதுங்கிற உண்மைய நமக்கு எடுத்து சொன்னாங்க. அப்போ நம்ம சுவாமிஜிக்கு எத்தன நோபல் பரிசு குடுத்திருக்கணும் இல்லைங்களா? ஆனா என்ன, நம்ம பல காரணங்களால பலமுறை நான் சுவாமிஜிக்கு நோபல் பரிசுக்கு ரெக்கமெண்டேஷன் குடுத்தும், மனத தன்னோட மூலமான உயிர்ல செலுத்தி, படிப்படியாக இறைநிலைய அ உணர்வு நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆழமா அந்த நினைக்கிறோமோ, இந்த உயர்ந்த உண்மைய வந்து தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு இந்த உயிரோட அ அது அது என்ன ஆகும்? அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கு வசதியா இருக்கும். அப்ப அந்த உயிரானது உடல்ல பல இயக்க மையங்கள் வைத்திருக்கு இல்லையா? நம்ம 9 மைய தவத்துல நமக்கு தெரியும். அப்ப அந்த இயக்க ஆதாரங்கள் நிறுத்தி பழகும்போது, இந்த அலையானது நிலையாகும் பொழுது, உயிரோட இயக்கத்த உணர்ந்து கொள்ள முடிகிறது. உடல் ஆரோக்கியம் மேம்படுது. அப்போ இந்த மாதிரியாக உடல் ஆரோக்கியம் மேம்படும் பொழுது, நமக்கு நம்ம மெய்க்குள்ள இருக்கக்கூடியது இந்த மெய்ப்பொருள் தான். அந்த உண்மை உயர்ந்த உண்மைதான். அந்த உயர்ந்த உண்மைய நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அத உணர்ந்து கொண்ட பிறகு நம்ம வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கிட்டு, சுவாமிஜி சொன்ன உயர் புகழோட வாழக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்திக் கொள்ள முடியும். என்று கூறி, இந்த உயர்ந்த உண்மையாகிய இறைநிலைதான் நமக்குள்ளாக உயிராகவும், அறிவாகவும் இருந்து செயல்படுது. அதை உணர்ந்து கொள்வதற்கு நம்ம அருட்தந்தை கூறிய வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது, நாம இந்த உணர்ந்து நம்ம வாழ்க்கையை நல்ல முறையில் அமைச்சுக்கொள்ள முடியும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். செவிமடுத்த அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும், வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களும். நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க. கேள்வி இருந்தா கேட்கலாம். கிருபாநிதி அம்மா உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாமா? அம்மா வாழ்க வளமுடன். லில்லியம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. இதுல இருந்து உங்க குரலை கேட்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 10 மணில இருந்து. நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா நீங்க சொன்னீங்கம்மா, பொய் சொல்லி மாட்டிக்கொள்ளாதே, உண்மையை சொல்லி அப்ப என்ன பண்றது? அதாவது சில விஷயங்கள்ல திருவள்ளுவர் சொல்றது மாதிரி பொய் சொன்னா கூட தவறு இல்ல, அது நம்மளை யாரையும் பாதிக்காத பொய். ஆனா பொய் சொல்லி இன்னொன்னு சொன்னீங்கம்மா, பொய் சொல்லி மாட்டிக்கொள்ளாதே, உண்மையை சொல்லி எதையோ அனுபவிச்சா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு சொன்னீங்க. அது என்னன்னு எனக்கு தெரியல. விவேகானந்தர் சொன்ன அந்த கோட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேம்மா. பொய் உண்மையை சொல்லி மாட்டிக்கொள்,
பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மை சொல்லி அதுதான் மாட்டிக்கொள்ளலாம். ஆமா, பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாதுன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்லா பொய் சொல்லி இருந்துச்சுமா. தப்பிக்க நினைக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கொள். ஏனென்றால் மாட்டிக்கொள். பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாதுன்னு சொல்லியிருக்காரு. உண்மை சாக விடாது, பொய் வாழ விடாது. ரொம்ப நல்ல கருத்து மாதிரி இருந்தது. ஆமா. தேவை ம். விருப்பம் போல் அப்படின்னு சொன்னீங்க அந்த வேர்டு. தேவை என்ன? விருப்பம் என்ன? விருப்பம்னா அது பேராசை. அது உங்கள்ட்ட அத கேட்கலாம்னு தோணுச்சுமா. ஆமா, தேவை அப்படின்னும் பொழுது, இப்போ அதுதான் சுவாமிஜி சொன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, ப்ராவிடன்ஸ் அப்படின்ற வார்த்தையை சுவாமிஜி பயன்படுத்துவாங்க. அந்த ஒரு உயிர் வருதுன்னா, அது வாழ்வதற்கு தேவையான அந்த உணவு, அந்த சுற்றுப்புற சூழல், இருப்பிடம் அந்த மாதிரி. இப்போ நம்ம 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 மக்களோட வாழ்க்கைய எடுத்துப்போமா, நமக்கு என்னம்மா தேவை? அடிப்படை தேவைகள் அப்படின்னு பார்க்கும்போது, உண்ண உணவு, இருப்பிடம், அப்புறம் அந்த சுவாமிஜி சொல்லக்கூடிய அந்த இதுல பார்க்கும்போது கழிவுப்பொருள், உந்து வேகம், அதுக்கான வசதி வாய்ப்புகள் அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தேவை எவ்வளவுமா? ஒரு வீடு, ஒரு சிங்கிள் பெட்ரூமோ இல்ல டபுள் பெட்ரூமோ இருக்கக்கூடிய ஒரு வீடு, அது போதுமான அளவு, அது தேவை. ஆனா நம்ம என்ன பண்றோமா, நமக்கு ஒரு அந்த நமக்கு கொஞ்சம் வயசு சின்ன வயசா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்றோம், வீடு கட்ட ஆரம்பிக்கும் பொழுது, இல்லங்க. கையில இப்பவே பரவால்ல. லோன் போட்டு கட்டுறது ஒரேடியா பெருசாவே கட்டிறலாம். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆசைக்கு ஏற்ப இன்னும் கொஞ்சம் பெருசா கட்டுவாங்க. இப்ப 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா, சரி பிள்ளைங்க பெரியவங்களாகும்போது அவங்கவங்களுக்கு தனித்தனி ரூம் வேணும். 2 ரூம் போதும். இவங்களுக்கு ஒரு ரூம் போதும் அப்படின்னு இல்லாம, அப்போ இல்ல கெஸ்ட் வந்தாங்கன்னா ஹால்ல படுக்க வச்சா நல்லா இருக்காது. அப்ப அவங்களுக்கு ஒரு ரூம் போடுவோம். இப்படியாக என்ன பண்றோம், நாமா யோசிச்சு இன்னும் பெருசா அப்படின்னு போகும்போது என்ன ஆகுதுமா, கையில காசு வச்சுக்கிட்டு பண்ணா பரவால்ல. லோன் போகலாம் அப்படின்னு போறோம் அப்படின்னா, அந்த லோன திருப்பி செலுத்துவதற்கு நமக்கு வசதி வாய்ப்பு இருந்தா ஓகே. சுவாமிஜி பல இடங்கள்ல சொல்றாங்க இல்லைங்களா? ஆசை சிரமத்தில் போது கூட சொல்வாங்க. உனக்கு இருந்ததுன்னா நீ அனுபவி. கடன் வாங்கி பண்ணாத அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? அப்ப அந்த மாரி தான்மா. அப்போ தேவைன்னாக்கா இந்த அளவுக்கு இருந்தா போதும். ஆனா விருப்பம் அப்படின்றது அது விரிஞ்சுகிட்டே போகுது. சரி பரவால்ல என்னால முடியும் அப்படின்ற அதுதான்மா அந்த தேவைக்கும், விருப்பத்துக்கும் அதான் சாப்பாட்டுலயும் நம்ம எடுத்துக்கலாம். ஆமா. நமக்கு தேவை இப்போ நைட்டு ஒரு டின்னர், ஒரு இட்லியா சரி ஓகே. கூட ஒரு இடியாப்பம் ஓகே. ஆனா ஒரு ஃபங்ஷன் போனோம்னா, அங்க ஒரு 20, 25 ஐட்டம் இருக்குமா. நம்ம ஆமா. குறைஞ்சது 10 நிமிஷமா சாப்பிடுறோமா இல்லையாம்மா? கண்டிப்பா. எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாவது பண்ணிருவோம். அதுதாம்மா அந்த தேவைக்கும், விருப்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதாம்மா. நன்றிம்மா. ரொம்ப சிறப்புமா. வாழ்க வளமுடன். ராஜகுமாரிம்மா ராஜேஸ்வரிம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிமா. நன்றிம்மா. 2 அம்மாவுக்கு வாழ்க வளம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளம். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு. வாழ்க பேசலாமா? வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அதாவது சகித்து வாழ்றதை விட செதுக்கி வாழணும்னு சொன்னீங்கல்லம்மா, அது எப்படி? அது அது எப்படிமா விளக்கம்? அதாவது இப்போ நான் நிறைய விஷயங்களை சரி சகிச்சுக்கிட்டு சுவாமிஜி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சகிப்புத்தன்மை வேணும் அப்படின்னு. அது எதுக்கு அப்படின்னு இருக்கு. இப்போ ஒரு விஷயம் இப்படிதான் நடக்குது அப்படின்னு சொன்னா, இப்ப வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுல ரொம்ப வயசானவங்க இருக்கிறாங்க. அவங்கள நிறைய பேர் கவனிக்க மாட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே போகும்போது அவங்களுக்கு பேச்சு துணை கூட ஆள் இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம அட்டென்ஷன் இருக்கணும், நம்ம கவனத்தை இருக்கணும்ன்றதுக்காக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வெளில போற, நாங்க இப்படி எல்லாம் போக கூடாது, அப்படி ஏதாச்சும் ஒண்ணு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன அவங்கள கவனிக்கணும்ன்ற எதிர்பார்ப்புல சொல்லும் பொழுது நாம அந்த இடத்துல என்ன பண்ணணும், சரி இவங்க இப்படிதான் அதை சகித்து கொள்ளணும். அதுவே என்ன படிப்படியாக என்ன பண்ணணும் அப்படின்னா, சரி அவங்க அட்டென்ஷனுக்காக சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஆரம்பத்துல அவங்க சொல்லும் பொழுது அது நமக்கும் சிரமமா இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்க என்ன பண்ணாங்க, இந்த பெருசு சும்மாவே இருக்காதா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? அதுவும் நம்ம வீட்டுல அடலசன்ஸ்ல இருக்க பிள்ளைங்க அப்ப என்ன ஆகுன்னா அவங்களுக்கும் நம்ம புரிய வைக்கணும். இதுதான் உண்மை. இதுதான் நம்ம இந்த சூழ்நிலையில நம்ம ஏத்துக்கணும். அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன். அப்போ என்ன இந்த மாதிரி படிப்படியா ஒரு சில விஷயங்களை புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறோம் இல்லைங்களா? அப்ப சூழ்நிலை கஷ்டத்தை கொடுக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு
பண்ணும்போது அதுதான் அந்த இடத்துக்கு ஏற்ப அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நமக்கும் துன்பம் அமைதி நிலை, மற்றவர்களுக்கும் துன்பம் கொடுக்காத ஒரு நிலைக்கு வரோம் பாத்தீங்களா, அதுதாம்மா செதுக்கிக் கொள்றது. அருமையா இருந்துச்சுங்கம்மா. அதே மாதிரி உண்மை மகா உண்மைன்னா என்னம்மா மகா உண்மை? அதாவதுமா உண்மைக்கு அந்த மாற்றங்கள் இருக்கு. அதுக்குதான் நான் அந்த திருக்குறள் சொன்னேன் நானு. இப்போ ஒரு குழந்தை ஏதோ என்ன காரணத்திலேயே ஒரு 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 8, 9 வயசுல ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அப்பா அந்த குழந்தைய அடிக்கிறாரு. அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஓடி உங்க வீட்டுல ஒளிஞ்சுக்குதுமா. அப்போ அவங்க அப்பா கேக்குறாரு, இந்த பையன் இங்க வந்தானா, கையில குச்சியோட வர்றாரு. இந்த பையன் வந்தானா, அந்த பையன் வந்தானா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை உங்க வீட்டுல தான் ஒளிஞ்சிருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல நம்ம என்ன சொன்னோம், இல்லங்க நான் பார்க்கவே இல்லைங்களே, இந்த பக்கம் ஓடுனதை தாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப நாம சொல்றது என்னங்க அந்த இடத்துல? அப்போ நம்ம மாத்திதான் பேசுறோம் இல்லையா? ஆனா அது என்னால அதுக்கு பார்க்கும்போது உண்மைதான், உண்மை மாதிரி இருக்குது. ஆனா அது உண்மை கிடையாது. இப்போ உண்மை அப்படின்றது வேற இருக்கு இல்லைங்களா? அதுதான்மா. அப்போ அந்த குழந்தைய நீங்க காப்பாத்துறதுக்காக சொன்னது, அது பொய்யா இருந்தாலும் அது உண்மைக்கு ஒப்பாகும். ஆனா அது உண்மை கிடையாது. ஆனா உயர்ந்த உண்மை அப்படின்னா எது எப்பவுமே எந்த சூழ்நிலையும் மாறாம இருக்குது, தோன்றினதுல இருந்து அப்படியே இருக்கக்கூடியது எது ஒண்ணுன்னு பார்த்தோம்னா அது இறைவன் மட்டும்தான். இப்ப நாம எல்லாம் பிறக்கிறோம், பிறந்த போது நாம எப்படி இருந்தோம்? குழந்தையா இருந்தப்ப குழந்தை பருவம், அப்புறம் இளமை பருவம், அப்புறம் அது இளம் பெண், அப்படிலாம் வளர்ந்து வரும்போது நமக்குள்ள அந்த மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் வரும். பழத்துல இருந்து பூல இருந்து காயில எல்லாத்துக்குமே வரும். மரம், செடி, கொடி. அப்ப தோற்ற பொருள் எல்லாமே மாறக்கூடியது. அது எது மாறாம என்னைக்குமே இருக்குதோ அதுதான் உண்மை பொருள். அது எதுன்னு பார்த்தோம்னா இந்த இறைநிலை மட்டும். நன்றிங்கம்மா. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, வாழ்க நன்றிம்மா. வளமுடன் அம்மா. ஒரு பாயிண்ட் கூட மிஸ் வாழ்க ஆகலம்மா. வளமுடன். எல்லாமே ஞாபகம் இருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. அடுத்த அன்பராக சாந்தி சுந்தரம் அம்மா, உங்களுக்கு அன்வைட் கொடுத்தாச்சுமா. வாழ்க வளமுடன் ராஜேஸ்வரி அம்மா. ரொம்ப நாளாச்சு உங்க குரலை கேட்டு. லில்லிமா, வாழ்க வளமுடன். என்னப்பா இவ்வளவு ஒரு அதாவது பட்டை தீட்டிய வைரம் போல் இருந்தது தங்களுடைய சிந்தனை வரிகள். நன்றிம்மா, நன்றி. எல்லா புகழும் குருவுக்கு தான். குருதான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறாருமா. நாம் வெறும் கூடுதான். ஏன்னா அவர் அறிவை உணர்த்தினவர் அவர் தான். அறிவு கண்ணை திறந்து வைத்தவர் நம்முடைய மகான் தான். நம்ம எல்லாம் பாக்கியவான்கள். சரிங்களா? ரொம்ப அற்புதமாக இருந்தது. உயர்ந்த உண்மைக்கு நான் அந்த அம்மா கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்ல எனக்கு அப்படியே உள்ள இருந்து அப்படியே என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்தது. சூப்பரா அம்மா அப்படியே வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை தெளிவுபடுத்தக்கூடிய தன்மை, அதற்கு உதாரணம் சொல்வது உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸ்அப்மா. சூப்பர் சூப்பர். உயர்ந்த உண்மைக்கும் சரிட்டீங்க. எப்பயும் மாறாதது, எந்த நிலையிலயும் அது அது கூட ஒரு குரல் சொல்லுவாங்கல்ல, மருளானா மானா பிறப்பு. அந்த ஒரு அந்த குரல் அதுக்குதான் திருவள்ளுவர் எழுதியிருப்பாரு இல்லையா? அது ரொம்ப அற்புதமா இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனை உரை. பட்டை தீட்டி வைரம் போல இருந்தது. தங்களுடைய குரலும் ரொம்ப அருமையா இருந்தது. நிதானமாக நிறுத்தி சொன்னீங்க. இது இது 1/2 மணி நேரம் சப்ஜெக்ட் கிடையாது. சொல்லிட்டே போலாம், நிறைய உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். ஆமா, இந்த உண்மை நிலையை விளக்குவதற்கு 1/2 hour பத்தாது. நம்ம நிஜமா நாளா நினைக்கிறேன் லில்லிமா, நம்மளாதானே பேசுறோம். அதாவது முன்னாடி இருந்த சாந்தி சுந்தரமோ லில்லிக்கோ இப்ப நிறைய வித்தியாசம் இருக்குதுங்கம்மா. கண்டிப்பாம்மா. உணர்வு நிலையிலயும் சரி, நம்மளுடைய வாழ்க்கை நிலையிலயும் சரி, வித்தியாசங்கள் நிறைய வந்துட்டே இருக்கு. வேதாத்திரியம் உள்ள போக போக தேவையில்லாதது வெளியே போகுது. ஒவ்வொன்றையும் ஆராயக்கூடிய தன்மை உண்டாகுது. ஆராய்ச்சியோட முடிவுக்கும் நமக்கு தெளிவா தெரியுது. ஆங்கிலேயில நம்ம துரியத்துல தவம் பண்ண கண்டிப்பாக வேதாத்திரியம் நம்மளை விதைத்துக் கொண்டிருந்த மகான் விதைத்த வேதாத்திரியம் நமக்குள்ளாக விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா விரைவாக உலக சமாதானம் வரும். லில்லியம்மாவுடைய சிந்தனைக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள், வணக்கங்கள்ப்பா. ரொம்ப அற்புதமா இருந்தது. சொல்லுங்க. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. கரெக்ட் கரெக்ட். சொல்லுங்க இன்னொருக்க. பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானா மானா பிறப்பு. கரெக்ட் கரெக்ட். நம்ம புக்லயே இருக்கு, அந்த குரல் எழுதிதான் எழுதியிருப்பாரு இந்த சுத்தவெளியில. இன்னொரு தடவை இன்னும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்றேங்கம்மா. ஒரு பேராசிரியர் அம்மா தான், நம்மள மாதிரி ஜூம்ல பேசுறவங்க.
இப்ப நம்ம கீரை காரங்க போனோம்னா கீரைன்னு கூப்பிடுறோம். அதே இது இப்ப காய்கறி கடை காயின்னு கூப்பிடுறோம். நம்ம உடம்புக்குள்ள மெய் இருக்கிறதுனாலதான் நம்மள மெய்ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா உண்மைதானே அப்படின்னு நினைச்சேன். அதனால நமக்குள்ள உண்மை இருக்கிறதுனால இது மெய் தான். அதனாலதான் மெய்ன்னு சொல்றாங்க. மெய் என்றால் உண்மை என்ற ஒரு பொருளும் இருக்கிறது, உடம்பு என்ற பொருளும் இருக்குது. நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம எதை நம்ம ஏந்தி கொண்டு வருகிறோமோ, எதை நமக்குள்ளாக இருக்கிறதோ அதை சொல்லி அழைச்சே நம்ம பழகிட்டோம்ல வாழ்நாள்ல. அது கூட மெய்ங்கிறதுக்கு இப்படி ஒரு ஒரு காரணம் இருக்குன்னு அந்த அந்த ஜூம்ல பேசினவங்க பேராசிரியர் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை இன்று உங்களோட பகிர்ந்து கொண்டேன். ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. நன்றி ராஜேஸ்வரிம்மா. வாழ்க வளமுடன்மா. அடுத்தது இந்திராணி ஆலியாரம்மா. இந்திராணி அம்மா உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். நன்றி ராஜேஸ்வரி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். நெல்லிமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நீங்க தொகுத்து வழங்கும் போது இருந்த அதே நிதானம் இந்த சிந்தனை உரையிலையும் சீரிய முறையில இருந்ததும்மா. ரொம்ப அருமையா நிதானமா அழகா சொன்னீங்க. எடுத்துக்காட்டு மிக அருமைமா. என்னோட சொந்த கருத்து ஒண்ணு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லலாமா? சொல்லுங்கம்மா, கண்டிப்பா சொல்லுங்கம்மா. ஒண்ணும் இல்லம்மா, சகித்து வாழ்வதை விட செதுக்கி வாழ்வது மேல்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க சொன்ன உதாரணம் எடுத்துக்காட்டெல்லாம் மிக அருமை. இன்னொன்னு நான் சொல்லலாம்னு நினைச்சேன். அதாவது சாமிஜி சகித்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல நாம செதுக்கி கொண்டு வாழணும். குடும்பத்துக்குள்ள இருக்கும் பொழுது நமக்குள்ள தீய குணங்களை நாம களைந்துட்டு நல்லத இறைநிலை மெய் என்ற இறைநிலை உள்ள இருக்குல்ல, அதுல நல்ல எண்ணங்களை நாம பூத்துக்கணும். அதனுடைய இயல்பு இறைநிலையின் இயல்பே நல்ல எண்ணம், நல்ல நோக்கம்தான். அதையே நாம வரப்பிரசாதமா எடுத்துக்கிட்டு தீமைகளை களைவது, செதுக்குவது அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லலாமா அம்மா? சொல்லலாமா. எப்படிமா? அதாவது நமக்கு வேண்டியது யார் நாமும் வருத்தப்படக்கூடாது, மத்தவங்களும் வருத்தப்படாம நல்ல சமுதாயத்துக்கு நல்லதா செய்ய வேண்டியதுதாம்மா. ஆமாம்மா, அதுதான் நல்ல எண்ணம் நல்ல செயலை கொண்டு வரும். நல்ல செயல் நல்ல வாழ்க்கையை கொடுக்கும். அதுதான் நமக்கும் வேணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அததான் நினைச்சேன், சொன்னேம்மா. என்னுடைய கருத்து வேற ஒண்ணும் இல்லை. நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. சேவைகள். அடுத்தது ராஜகோபால் ஐயா, உங்களுக்கு அன்மிட் கொடுத்தாச்சு, நீங்க பேசலாம். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க இப்ப வந்து நம்மள ஒரு வியாபார செய்யறதுலயோ ஒரு மற்ற இடத்துலயோ நம்ம இழிவுபடுத்தும் பொழுது அது எப்படி சகிப்புத்தன்மை நம்ம செதுக்குறதுக்கலாங்களாமா? விளக்கம் சொல்லுங்க எனக்கு. அந்த இடத்துல முடிஞ்ச நம்ம வேணும்னே இழிவுபடுத்துறாங்க. அவங்களோட நோக்கம் நம்ம இழிவுபடுத்துறதா இருக்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கணுமா, நம்ம அவசியம் இருந்துதான் ஆகணுமா அப்படின்றத முதல்ல பாக்கணுங்க. ஐயா இது போட்டு ஸ்பீக்கர் போட்டுருங்கம்மா. அது இல்ல, எக்கோ வருதுங்க. அதாவது அவங்க நோக்கம் என்னன்னு பாக்கணுங்க ஐயா. நம்ம முதல்ல நம்ம பயன்படுத்திக்கிட்டு நம்மள அது இழிவுபடுத்தி நம்மள அந்த இடத்தை விட்டு ஒதுக்கிறதுக்காக பண்றாங்களா, இல்ல நம்ம அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம அந்த சூழ்நிலையில என்ன அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு விலகிறதா, இல்ல அந்த இடத்துல அதை இழுத்து கொண்டு செலுத்து கொண்டு வாழதா அப்படின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு பண்ணணுங்க. அந்த அந்த நபர் யாரு, அவருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு என்ன, அது தொடர்ச்சி என்னவா இருக்கும் அப்படின்றதெல்லாம் சிந்தனை பண்ணி நம்ம அந்த இடத்துல முடிவு பண்ணணும். சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.